so easy for us to do church. இந்த சபையை நம்ம நடத்துறதுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு காரியமா இருக்கிறது. It's so easy for us to come week in week out. We know what to do. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரது வந்துட்டு என்ன செய்யணும்னு நம்ம ஒரு சுலபமான ஒரு காரியமா இருக்கிறது. We know how to worship. எப்படி ஆண்டவரை துதிக்கிறது தெரியும். We know how to read the word. எப்படி ஆண்டவரோட வசனத்தை தியானிப்பது என்று தெரியும். And we even know when is the perfect time to clap for what pastor says. எந்த நேரத்துல வந்துட்டு பாஸ்டர் சொல்ற காரியத்துக்கு கை தட்ட வேண்டியது இருக்குன்னு தெரியும். We are so programmed to what's going to happen in church. சபையில என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நார்மலான காரியமா ஆச்சு. We just know that if I go to Saturday or Sunday, this is what that is going to happen. நம்மளுக்கு தெரியும் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சபைக்கு போனேன்னா இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். People singing on stage. ஸ்டேஜ்ல வந்துட்டு பாடுவாங்க. And after 30 minutes someone will come and take over prayer and pray for nations. 30 நிமிடங்கள் கழித்து வந்துட்டு ஒரு பிரேயர் பர்சன் வந்துட்டு தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. After that MC will come make all the announcements, tons of announcements. அதுக்கு அப்புறம் MC வந்துட்டு எல்லா அனௌன்ஸ்மென்ட் நிறைய அனௌன்ஸ்மென்ட் சொல்லுவாங்க. Every week keep telling about church camp, please register for church camp, please register for church camp. ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு சர்ச் கேம்ப்க்கு வாங்க, சர்ச் கேம்ப்க்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. And then we know after that the moment to hear the word of God. அதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிற நேரமா ஆயிடுச்சுன்னு. So we are so used to it. இது நமக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா ஆயிருச்சு. But can I ask you something, church? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? Do we do this by choice or by compulsion? நம்ம வந்துட்டு இது ஒரு தேர்வாக நம்ம செய்றோமா இல்ல வேற ஆள் நம்மள வற்புறுத்துறனால நம்ம செய்றோமா? Do we do it as a religion or as a love towards the Lord? நம்ம ஆண்டவருக்காக ஒரு அன்போடு நம்ம செய்றோமா இல்ல ஒரு சடங்காச்சாரமா நம்ம செய்றோமா? Have you ever thought about this? இத நம்ம யோசிச்சிருக்குமா? Why Saturday Sunday we have to wake up and come to church? ஏன் வந்து சபையை வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்துட்டு எழுஞ்சி சபைக்கு வர வேண்டும்? Is it just because if we don't come they will call us and ask why didn't come church brother? நம்ம வரலனா வந்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேட்பாங்க, அதுக்காக மட்டுமா? Or is it because you want to see people in the church? இல்லனா சபையில வந்துட்டு நீங்க ஆட்களை வந்து பார்க்கணும்ன்றதுக்காக மட்டுமா? Or is it because since you are 5 years old, 6 years old, 7 years old, you keep going to church? Is it a routine for you? இல்லனா நீங்க சிறு வயசுல இருந்து நீங்க சபைக்கு வரதுனால அது வந்துட்டு ஒரு பழக்கமா ஆக போனால நீங்க வரீங்களா? Or is it because you love the Lord church? இல்லனா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறது மட்டும்னாலயா? If today இன்னைக்கு suddenly Jesus appeared in front of you உங்க முன்னுக்கு ஆண்டவர் வந்து நின்றா and he asked you, do you love me? அவர் வந்து உங்ககிட்ட நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்னு கேட்டாருன்னா what is our answer going to be? அவர்கிட்ட நம்மளுக்கு கொடுக்க போற பதில் என்னது? The man who spent 3 years with Jesus, Peter, ஆண்டவர் கூட 3 வருஷம் இருந்த பேதுரு, the moment Jesus asked him the third time, இயேசு வந்துட்டு பேதுரு கிட்ட மூணாவதோட கேட்கும் பொழுது Peter was like, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் என்ன கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. Peter was shocked. He told Jesus, you know, you don't ask me. ஆண்டவர் கூட 3 வருஷம் இருந்த பேதுருவே அந்த இடத்துல ஒரு பதிலை சொல்ல முடியாம தவித்து கொண்டிருந்தார். The man Peter who was with Jesus for 3 years, he don't know what to answer at that moment. So if today Jesus appears, இன்னைக்கு வந்துட்டு ஆண்டவர் உங்க முன்னுக்கு வந்து நின்றாருன்னா what would our answer be, church? அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில் என்னவா இருக்கும்? What would our answer be? நம்மளோட பதில் வந்து என்னவா இருக்கும்? Can we for sure say, yes Jesus, I love you? நம்ம கண்டிப்பா ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? Or will we be perplexed? Oh, God, why suddenly you asking? நம்ம ஒரு ஆச்சரியமா ஆகி ஏன் ஆண்டவர் திடீர்னு இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறாரு என்று நம்ம நினைப்போமா? This evening God led me to the book of Hosea. இந்த மாலை வேதத்துல ஓசையா என்ற வேத புத்தகத்துல வந்துட்டு ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். Hosea is a prophet. ஓசையா வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி. A great prophet. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. You know, in the Bible days, அந்த காலத்துல even now, இப்ப கூட when a prophet comes, it's like God coming to a place. ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு வந்தா அது வந்துட்டு ஆண்டவரே அந்த இடத்துக்கு வர மாதிரி. Prophets often speaks about God himself. தீர்க்கதரிசி எப்பவுமே ஆண்டவரை பத்தியே பேசிக்கொண்டு இருப்பாங்க. So this prophet Hosea, இந்த ஓசையா என்ற தீர்க்கதரிசி, he's a very special kind of prophet. அவர் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன், அவர் வந்துட்டு ஒரு விசேஷமான ஒரு மனுஷன். He wasn't much about visions or wasn't much about seeing visions. அவர் வந்துட்டு இந்த தரிசனம் காணவர் இல்ல. But this was a man who God made him do something in action. ஆனா வந்துட்டு இந்த ஹோசேயா தீர்க்கதரிசி வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு செய்ய வச்சார். You know, the book of Hosea is so intense. ஹோசேயா புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அது ரொம்ப ஒரு விறுவிறுப்பான பாகம். ஏன்னா புக் ஆரம்பிச்சோனே 1வது அதிகாரத்துல ஆண்டவர் வைப்பார் ஹோசேயாக்கு ஒரு டாஸ்க். You know, God will say to Hosea, Hosea,
go and marry a prostitute. நோ ஆண்டவர் வந்துட்டு ஓசாயா கிட்ட வந்துட்டு ஓசையா நீ சென்று ஒரு விபச்சாரியை நீ கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்லுவார். Ah, God, prostitute? ஆண்டவரே விபச்சாரியா? God, prostitute, I'm a prophet, God. நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கேன், நீங்க எப்படி என்ன விபச்சாரியை கல்யாணம் பண்ண சொல்லலாம்? When people see me, they see you. ஆண்டவர் ஜனங்க என்னை பார்த்தாங்கன்னா அவங்க உங்களே பார்க்கறாங்க. But how shall I marry a prostitute? They would think, oh, what is this prophet doing? ஆனா நான் எப்படி வந்துட்டு ஒரு விபச்சாரியை வந்துட்டு திருமணம் செய்யலாம்? எல்லாரும் வந்துட்டு இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாங்கன்னு நினைச்சு கொள்வாங்க. These things we can't comprehend in our human mind. இது வந்துட்டு நம்மளோட சிந்தனையால நம்ம வந்துட்டு நினைத்து பார்க்காத ஒரு காரியமாக இருக்கிறது. How? எப்படி? How? Why? எப்படி? ஏன்? You know, you guys wonder, right? Why? நீங்க நினைத்து கொள்ளலாம் ஏன்னு. Some of you don't know about Hosea. Now when I tell you, you'll feel like, Bible இந்த மாதிரி prostitute கல்யாணம் பண்ண சொன்னார் ஆண்டவர். உங்களுக்கு வந்துட்டு பைபிள் தெரியலனா you may be thinking, in Bible why did God ask Hosea to marry a prostitute? So God said, Hosea, go and marry a prostitute. ஆண்டவர் வந்துட்டு ஓசையா தீர்க்கதரிசிகிட்ட நீ சென்று ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள் என்று சொன்னார். So Hosea went. ஓசையா சென்று and he married Gomer. கோமர் என்ற ஒரு ஸ்திரியானவனை திருமணம் செய்து கொண்டார். He married her. அவர் திருமணம் செய்து கொண்டு he had not one, not two, he had 3 kids with Gomer. 3 பிள்ளைகளை வந்துட்டு கோமர் கூட சேர்ந்து அவர் பெற்றுக்கொண்டார். All this is in chapter 1. இது எல்லாமே வந்துட்டு முதல் அதிகாரத்துல just in the first போடப்பட்டிருக்கிறது. chapter he married a prostitute and he already had 3 kids. எல்லாமே முதல் அதிகாரத்துல வந்துட்டு ஒரு விபச்சாரி வந்து திருமணம் செய்து 3 பிள்ளைகள் அவருக்கு இருக்கு. As கோமர் வந்துட்டு she should be so thankful because a prophet wants to marry her. அவங்க வந்து ரொம்ப ஒரு நன்றி கடன் செலுத்தி இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு அவருக்கு வந்து திருமணம் செய்து கொண்டாங்க. But you know what Gomer did? ஆனா கோமர் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? Even in the second chapter, in the third chapter, நீங்க 2வது அதிகாரத்துல இல்ல 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா she went back to prostitution. அவங்க வந்து திரும்பி வந்து விபச்சாரத்துக்குள்ள போனாங்க. She went back to her whole life. அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்ப she went போனாங்க. back to the world. அவங்களோட மறுபடியும் உலகத்துல உள்ள காரியத்துக்கு போனாங்க. And Hosea was so broken. ஓசாயா வந்துட்டு ரொம்ப உடைந்து போயிருந்தார். Man, that is his wife. அது வந்துட்டு அவரோட ஸ்திரியானவளா காணப்பட்டார். That is his wife. கோமர் வந்துட்டு ஓசாயாவோட ஸ்திரியானவளா காணப்பட்டாங்க. And she went back to prostitution as a prophet. Forget about a prophet. As a man, how would Hosea felt? ஆனா வந்துட்டு அவங்க மறுபடியும் வந்துட்டு விபச்சாரத்துக்குள்ள போனாங்க. ஒரு ஒரு தீர்க்கதரிசியா ஒரு ஆணா வந்துட்டு அவருக்கு எப்படி இருந்திருப்பார் அவரு. But God is so hilarious in this place. ஆனா வந்துட்டு ஆண்டு ரொம்ப வியப்பாக இருக்கிறார் இந்த இடத்துல. He said to Hosea, அவர் வந்துட்டு ஓசாயா கிட்ட சென்று in chapter 3, 3வது அதிகாரத்துல let's read this. This is very important. In chapter 3, 3வது அதிகாரத்துல verse 1, முதல் வசனம். நம்ம வசனத்தை வாசிப்போம். You guys can put it. Yeah. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரன் பேரில் கர்த்தர் வைத்திருக்க அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். So God is saying to Hosea, go again and get Gomer. ஆண்டவர் வந்து ஓசாயா கிட்ட திரும்ப சொல்கிறார், நீ மறுபடியும் வந்துட்டு கோமர் கிட்ட சென்று மறுபடியும் அவளை எடுத்துட்டு வா என்று. I want you guys to understand this very carefully. இது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். You know, Hosea was a married man. ஓசாயா வந்துட்டு ஒரு திருமணமான மனிதன். Gomer was his wife. கோமர் வந்துட்டு அவளுடைய ஸ்திரியானவளாய் காணப்பட்டால். He married Gomer and Gomer went back to prostitution. ஓசாயா வந்துட்டு கோமர் திருமணம் செய்தாலும் அவர் மறுபடியும் விபச்சாரத்துக்கு போயிட்டாங்க. Okay, you are clear until here? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? And again now God is saying what? Go and marry, bring back Gomer. ஆனா மறுபடியும் வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் சென்று கோமரை அழைத்துட்டு வா என்று. This one of the saddest moment in the book of Hosea. இதுதான் வந்துட்டு ஓசாயா புத்தகத்துல வந்துட்டு ஒரு கவலையான கட்டமாக இருக்கிறது. Hosea was finding for Gomer. Hosea was going around, where is this girl? ஓசாயா எல்லா இடத்துக்கும் சென்று இந்த கோமரை தேடிட்டு கொண்டிருந்தார். And you know what they were doing with Gomer? கோமர் வைத்து என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியுமா? Some men were selling Gomer. சில ஆட்களை வந்துட்டு கோமரை வந்து விற்று கொண்டு இருந்தாங்க. His wife. அவரோட ஸ்திரியானவளை. His wife. அவரோட ஸ்திரியானவளை. Just imagine how Hosea would feel. What, you guys are selling my wife? நீங்க நினைச்சு பாருங்க, ஓசாயா வந்துட்டு அந்த நேரத்துல எப்படி வந்துட்டு அவர் இருந்திருப்பாருன்னு. ஏன்னா அவரோட ஸ்திரியானவளை வந்துட்டு அவங்க விற்று கொண்டு இருந்தாங்க. And Hosea with his broken heart. அவர் உடைந்து போன மனதை கொண்டு
Hosea bought his own wife with money அவரோட சொந்த இஸ்திரியானவளை காசு கொடுத்து வாங்கினார். so that no one will take his wife. He paid the price for it. மற்ற ஆள் யாரோ வந்துட்டு அவர் இஸ்திரியானவர் வாங்காம இருக்கிறதுக்கு அவர் சொந்த விலையை கொண்டு அவர் வாங்கினார். How ridiculous. எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. He bought his own wife by paying a price. அவரோட சொந்த இஸ்திரியானவளை விலை கொடுத்து வாங்கினார். My friends, என் நண்பர்களே, we are no different than Gomer. நம்ம வந்துட்டு கோமர் வந்துட்டு நம்மளும் கோமரும் வந்துட்டு நம்ம ஒன்று தான். You know why you know what the Bible is talking about? இந்த வேதம் வந்துட்டு என்ன பத்தி பேசுங்க உங்களுக்கு தெரியுமா? You know God is actually talking about Hosea being God. ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து ஓசாயா தீர்க்கதரிசியா ஆண்டவரா இருக்க பேசிக்கொண்டிருக்கிறார். And Gomer as the people of Israel, which is earth. கோமர் வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துக்குள்ள ஜனங்களா அதாவது நம்மளா பேசிக்கொண்டிருக்கிறார். You know God first made us. ஆண்டவர் வந்து நம்மள உருவாக்கினார். But we still continue indulging in the things of the world and things of the world and things of the flesh. ஆனா நம்ம தொடர்ந்து வந்துட்டு மாமிசக்குள்ள காரியத்துக்கும் இந்த உலகத்துல உள்ள காரியத்துக்கும் நம்ம போய் இருந்துகிட்டே இருந்தோம். But God didn't give up. ஆனா ஆண்டவர் வந்துட்டு சுலபமாக நம்ம விடலை. Same like Hosea, he didn't give up. ஓசியா போலதான் அவர் வந்துட்டு விடாமுயற்சியோடு இருந்தார். God was sad. ஆண்டவர் வந்துட்டு கவலையா இருந்தார். God was actually angry with the people. ஆண்டவர் வந்துட்டு அவரோட ஜனங்களை குறித்து கோபமா தான் இருந்தார். But the anger did not move his heart. Compassion did. ஆனா வந்துட்டு அவரோட கோபம் வந்துட்டு அவரோட இருதயத்தை நகர்த்தவில்லை. ஆனால் ஒரு பாசம் தான் வந்துட்டு அவர் இருதயத்தை நகர்த்தியது. That is why once again he bought you and me with a price. அதனால தான் மறுபடியுமாக நம்மளையும் உங்களையும் வந்துட்டு ஆண்டவர் ஒரு விலை கொடுத்து வாங்கினார். We were indulging in the world. We were indulging in the flesh. We were indulging in the things of the world. ஆனா மாமிசக்கோரை காரியத்துல நம்ம உலகத்தில் உள்ள காரியத்துல நம்ம குறித்து இருந்தோம். Exactly like how Hosea paid the price. Exactly like how Hosea paid the price. எப்படி வந்துட்டு ஓசாயா தீர்க்கதரிசி அந்த விலை கொடுத்தாரோ Jesus paid the price for you and me on the cross. ஆண்டவர் இயேசு நம்மளுக்காக வந்துட்டு அவர் சிலுவையில நம்ம விலையை கொடுத்தார். But my friends, do we really love the Lord? ஆனா நண்பர்களே நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறோமா? Do we really care about the Lord? Do we really have love towards the Lord? நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை பத்தி நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவரை பத்தி ஒரு அன்பு செலுத்துறோமா? Do we really take his things into matter? Do we really take the things of God seriously in our life? நம்ம உண்மையிலேயே ஆண்டவரோட காரியத்தை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கிறோமா? Forget about church, forget about ministry, forget about all these spiritual things. ஊழியத்தை மறந்துருங்க, சபையை மறந்துருங்க, இது எல்லாத்தையும் மறந்துருங்க. But are you walking with Jesus side by side like how he intended to walk? ஆனா நம்ம ஆண்டவர் பக்கத்துல நம்ம நடக்கிறோமா? எப்படி அவர் நம்மளை நியமித்தாரு? My friends, நண்பர்களே, same like Gomer. கோமரை போல All of us, or most of us, நம்ம முக்கியமா நிறைய பேரு we are still indulging in the world. நம்ம இன்னும் உலகத்தான காரியத்துல கூட இருக்கிறோம். It can be a sin. ஒரு பாவமாக இருக்கலாம். It can be a secret sin. ஒரு ரகசியமான பாவமா இருக்கலாம். Or it can be even things that you think, I can do it, God will forgive me and God will accept me once again. நீங்க நினைக்கலாம் நான் செஞ்சிட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிச்சு ஆண்டவர் என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வார் என்று நீங்க நினைக்கலாம். But that's not what we are called to live. ஆனா அதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. That's not what we are called to live. அதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. We are called for a greater purpose, my friends. ஒரு பெரிதான அழைப்புக்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Listen to this very carefully and look at me. இதை நீங்க கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, என்னையும் பாருங்க. How long are we going to indulge in the world? எவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம இந்த உலகத்தான காரியத்தில் நம்ம இருக்க போகிறோம்? You know, exactly like now 2024. இப்ப 2024ல you know, in this time, in Hosea's time, இந்த ஓசாயா காலகட்டத்துல they all had money, எல்லாத்துக்கிட்டையும் காசு இருந்துச்சு. but they did not walk with God. ஆனா யாரும் வந்துட்டு ஆண்டவர் கூட நடக்கல. Does it sound familiar? உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? This world, money is not a problem. We can find money anytime, anywhere. We have the wealth. இந்த உலகத்துல வந்து பணம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நம்ம எங்க வேணாலும் நம்ம சம்பாரிச்சு கொள்ளலாம். But are we walking with the Lord? ஆனா நம்ம ஆண்டவர் கூட நடக்கிறோமா? Exactly like how in the times of Hosea. ஓசாயாவை போல Israel knew God. Israel knew what to do. Israel knew what was right, what was wrong. They know the Torah. இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே தெரியும். இஸ்ரேல் தேசத்துக்கு எது வந்துட்டு சரியான பாதை, எது வந்து தப்பான தெரியும், எல்லாமே இஸ்ரேல் தேசத்துக்கு தெரியும். But they still refused to walk with God and they flirted with the world.
ஆனா அவங்க அப்பயும் வந்துட்டு ஆண்டு கூட நடக்காம இந்த உலகத்துக்கு காரியத்துக்கு You know, போனாங்க. the Bible says clearly, not me, not Katie, but the Bible says clearly in James chapter 4 verse 4. அப்போ வேதத்துல வந்துட்டு யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அழகாக போட்டிக்கிறது. This should be an ouch for us. இது வந்து நம்மளுக்கு இருதயத்தை குத்துற ஒரு விஷயமா இருக்க Because the வேண்டும். Bible says friendship with the world is enmity against God. பைபிள்ல போட்டிருக்கிறது நம்ம உலகத்தான காரியத்துல வந்துட்டு கூட்டாளியாக இருந்தா நம்ம வந்துட்டு தேவனுக்கு ஒரு விரோதமாக இருக்கிறோம். You know, are we going to be enemies with God, my church? நம்ம வந்துட்டு தேவன் கூட ஒரு விரோதத்தை ஏற்படுத்த Are போகிறோம். we going to be with friends with the world? Are we going to walk with the world? Are we going to leave Jesus behind and go after the world? நம்ம வந்துட்டு அந்த உலகத்தான காலத்துல வாழ போறோமா இல்ல ஆண்டுக்காக வாழ போறோமா, நம்ம இந்த உலகத்துக்கான காரியத்தை நம்ம விட போறோமா இல்ல ஆண்டவரை நம்ம விட போறோமா? Tonight, இன்று He's calling you again. மறுபடியும் அவர் உங்களை அழைக்கிறார். It's still not too late. ஒன்றும் தாமதமாக இல்லை. But if today you don't make a decision, இன்று நீங்க முடிவு எடுக்கலனா it may be too late. அது தாமதமாகிவிடும். Tomorrow is no assurance. நாளைக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பு இல்லை யாருக்கும். Tomorrow is not assurance. Next month is not an assurance. நாளைக்கு அடுத்த மாதம் வந்துட்டு யாருக்கும் ஒரு கண்டிப்பு உறுதி இல்லை. What we have is today. எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது தான் இன்னைக்கு ஒண்டிதான். And today is the day of salvation. இன்னைதான் வந்துட்டு ஒரு ரட்சிப்பு நாளாக இருக்கிறது. You know, many of us are Christians for years and years and years. நிறைய பேர் நம்ம வந்துட்டு பல வருஷங்களுக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். And we always say, it's okay, I can do this, I can do that, I can do this, I can do that, because at the end of the day, God will forgive me. நீங்க நினைக்கலாம் நான் இது செய்யலாம், இந்த தப்பு செய்யலாம், இந்த தப்பு செய்யலாம், ஆனா கடைசியில வந்துட்டு ஆண்டவர் என்னை மன்னிக்க தான் போறாருன்னு நினைக்கலாம். My friends, that's not the truth. அது உண்மை இல்லை. That's not the truth way of living. அதான் வந்துட்டு உண்மையான வாழ்வுக்கு ஒரு வழி இல்ல. Why? Because if Jesus sets you free, you are free. There's no again and again and again. It's once and for all. He paid the price. ஏன்னா வந்துட்டு ஆண்டு வந்துட்டு உங்களுக்கு விடுதலை ஆக்குனா உங்களுக்கு மையானமே உங்களுக்கு விடுதலை கடத்த விடும். நீங்க மறுபடியும் அங்க போய்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. That is why the Bible says in John chapter 19 verse 30, when Jesus was hanging on the cross, he bowed his head and he said, "It is finished." அதனால வந்துட்டு வேகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் எல்லா காரியங்களும் முடிஞ்ச உடனே அவருடைய தலையை நீங்க கீழே போட்டுட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். Whatever you are struggling with tonight, நீங்க எந்த விஷயத்துல நீங்க வந்துட்டு கட்டுகளா இருக்கீங்களோ, whatever bondages that is holding you, எந்த கட்டுகள் உங்களுக்கு பிடித்து இருக்கிறதோ, whatever things that is holding you back, எந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பின் இழுக்கிறதோ, whatever things that is unsettled in your heart, எந்த விஷயம் வந்துட்டு உங்க மனசுல வந்துட்டு ஒன்னும் தீர்க்க முடியாத இடத்துல இருக்கிறதோ. Some of us have surrendered 99%, but still 1% you are holding back from the Lord. சில பேர் வந்துட்டு நீங்க 99% வந்துட்டு நீங்க விடுதலை ஆகி விட்டீங்க, ஆனா ஒரு விழுக்காடு வந்துட்டு நீங்க இன்னும் ஆண்டுக்குள்ள அந்த கட்டுகள்ல இருக்கீங்க. Today is the day we have to give our all to Jesus. இன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம முழு மனதோடு நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரமா It's இருக்கிறது. time for us to stop being Gomers and start walking with Jesus as sons and daughters. இதுதான் வந்துட்டு நம்ம கோமர் இருக்க வேண்டிய நேரம் இல்ல, ஆனா ஆண்டவருக்கு ஒரு பிள்ளையாகவும் மகனாகவும் நம்ம இருக்கிற நேரமாக இருக்கிறது. You know, கோமர் வந்துட்டு she always went to the world. அவங்க வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு இந்த உலகத்தான காரியத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. She was with Hosea. Hosea was the husband, amazing husband, a prophet. அவங்க வந்துட்டு ஒசையா கூட இருந்தாங்க. ஒசையா வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவங்க ஒரு சிறந்த ஒரு கணவராக இருந்தார். 3 beautiful kids. 3 அழகான பிள்ளைகள். But why she kept going to the world? ஆனா ஏன் வந்துட்டு அவங்க திரும்ப இந்த உலகத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க? Because Gomer did not have the sonship. She was carrying an orphan spirit within her. ஏன்னா வந்துட்டு கோமருக்கு வந்துட்டு இந்த குமாரத்துவம் என்ற ஆவி வந்து அவங்களுக்கு இல்ல, ஆனா வந்துட்டு ஒரு அனாதை ஆவி அவங்க கூட இருந்துருச்சு. Although she had family, although she had everything she needed, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குடும்பம், அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயமும் அவங்களுக்கு இருந்தால் கூட she kept knocking upon the doors of the world. அவங்க வந்துட்டு இந்த உலகத்தின் கதவை அவங்க தட்டி கொண்டிருக்கிறதே இருந்தாங்க. That's what orphans do. அதான் வந்துட்டு அனாதைகள் செய்வாங்க. Orphans finds for space to stay. அனாதைகள் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான இடத்தை அவங்க தேடி கொண்டுகிட்டே இருப்பாங்க. Orphans has no permanent place to stay. அவங்களுக்கு நிச்சயமான எந்த ஒரு இடமும் அவங்களுக்கு இல்ல. Orphans has no assurance of their future. அவங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்காது. But the Bible says in John chapter 1 verse 12. ஆனா வந்துட்டு வேதாகமம் சொல்லுது, ஜான் முதல் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, As many as received Christ,
they are the children of God. எத்தனை பேர்லாம் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆண்டவரோட பிள்ளைகளா காணப்படுகிறோம். You and me are not orphans. நம்ம வந்துட்டு ஒரு அனாதை இல்ல. You and me are not orphans. நம்ம வந்துட்டு ஒரு அனாதை இல்ல. We are sons and daughters. We belong to Jesus. நம்ம தேவனோட பிள்ளைகளா காணப்படுகிறோம். That is why the Bible says in Romans chapter 8 verse 14, we did not receive the spirit of bondage again to fear, but we have been given the spirit that we call ourselves sons and daughters. ரோமர் 8:12 சொல்லப்படுகிறது நம்ம வந்து இந்த கட்டுக்கொள்ளாத ஆவி இந்த கட்டுக்கொள்ளாத ஆவிகள் நம்ம காணப்படல, ஆனா வந்து நம்மளோட ஆவி வந்து தேவனோட பிள்ளைகளுக்கு காணப்படுகிற ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். So we have assurance that we can call upon God, Abba, Father. அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆண்டவர் வந்துட்டு அப்பா ஃபாதர் என்று கூப்பிட ஒரு நிச்சயம் கடந்து கொண்டு இருக்கிறது. A life of Gomer is a tiring life, my friend. கோமரோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு சோர்வான வாழ்க்கையா காணப்படுகிறது. You know why? The enemy always wants to keep you in shame. ஏன்னா வந்துட்டு பிசாசு அவன் உங்களை எப்பவும் அந்த கட்டுக்குள்ள வைத்திருக்க ஆசைப்படுகிறான். Just be honest with yourself. Just be honest with yourselves. உங்களுக்கே நீங்க வந்துட்டு உண்மையாக இருந்து கொள்ளுங்கள். And think about this. இதை நினைச்சு பாருங்க. Living in a life of sin. இந்த பாவத்துல வாழுகிற வாழ்க்கை. Living an unrighteous life. ஒரு நித்திய அநீதியான வாழ்க்கை. Do we feel the peace? Do we feel the joy walking out? நம்ம வந்துட்டு இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் நம்மளால உணர முடிக்கிறதா? Outside we feel happy. Hey brother, what a good day to see you. வெளியே வந்து நம்ம சந்தோஷமா காணப்படலாம். But always there will be a shame inside our heart. ஆனா வந்துட்டு உள்ளுக்கு வந்து எப்பவுமே ஒரு வெக்கம் நம்ம இருதயத்துல இருக்கும். யாராச்சும் நம்ம கிட்ட நடந்து வந்தா கூட உள்ளுக்கு படபடன்னு நடக்கும். ஐயோ இவங்க தெரிஞ்சிருச்சா கேட்க வராங்களா என்கிட்ட நான் செஞ்சதுன்னு. If anyone comes to you and asks want to greet you, inside you will be feel ashamed, like you will be feel scared. Oh, this guy knows something about me. That's what the enemy does. He keeps you. He keep you in shame and shame and shame and shame and guilt. அதுதான் வந்துட்டு பிசாசு வந்து செய்கிறான். எப்பவுமே உங்களை வந்துட்டு ஒரு வெக்கத்திலையும் ஒரு இருக்கிலையும் வைத்துக் கொண்டு இருக்கிறான். That's how Gomer felt. அப்படிதான் வந்துட்டு கோமர் வந்துட்டு உணர்ந்தாங்க. When the men were auctioning her in the market, how much you want to buy? How much you want to buy? Who want to bid the highest to get Gomer? மனிதர்கள் வந்துட்டு கோமரை வந்துட்டு ஏலத்துல விடும்போது அப்படிதான் அவங்களும் உணர்ந்திருப்பார்கள். ஐயோ என்னதான் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருந்தாலும் கோமருக்குள்ள தோணி இருக்கும், என்ன வாழ்க்கை இது, நல்ல பிள்ளைங்க நல்ல கணவர் இருந்தோம் என்னை இங்க ஏலத்துல வித்து கொண்டு இருக்கிறாங்க. Shame. That is what Gomer would have felt. Even though I have a good family, I have a good husband, but they are auctioning me. How long are we going to carry the weight of shame, my friends? எவ்வளவுதான் இந்த வெக்கத்தின் இந்த பாரத்தை நம்ம கொண்டு போக போகிறோம்? How long? எவ்வளவு நேரம்? As long as we don't come right before the Lord. நம்ம திரும்பி நம்ம ஆண்டவருக்கு கிட்ட வரலனா the enemy will always keep us in shame. பிசாசு நம்ம எப்பவுமே இந்த வெக்கத்திலே நம்ம கொண்டு போய் இருப்பான். We can't live a life of freedom. நம்ம வந்துட்டு ஒரு விடுதலையான வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. Because we always will be thinking what would happen if people know, what will happen if they know, what will happen if they know, what will happen if they know, what will happen they know. நம்ம எப்பவுமே ஒரு வெக்கத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் இவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் அந்த வாழ்க்கையில சிந்தனையில நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். It doesn't matter what they know. மத்தவங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம அது பிரச்சனை இல்ல. But the Bible says in Jeremiah 1:5, before I formed you in the mother's womb, he knew you. எரேமியா 1:5ல காணப்படலாம், நான் தாயும் கருவிலே நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று போட்டிருக்கு. It doesn't matter what people identify you as. மத்தவங்க உங்களை என்னன்னு சொல்லி நினைக்கிறாங்க என்னன்னு சொல்லி சிந்திக்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை. But he identifies you as sons and daughters. ஆனா ஆண்டவர் வந்துட்டு உங்களை தேவ பிள்ளையாக காணுகிறார். That is why being a God, அதனால வந்துட்டு ஆண்டவரா இருக்கிறது, he kept pursuing, chasing after you day by day, day by day, day by day, day by day. Not one day was passed without him chasing after your heart, my friend. அதனால தான் எப்பவுமே வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு உங்க இருதயத்துக்கு வந்துட்டு எப்பவுமே உங்க பின்னாடி வந்து உங்களுக்காக வருகிற ஆண்டவரா இருக்கிறார். That is why my God is not a God who looks at crowds, but my God is a God who goes after the one relentlessly. அதனால வந்துட்டு என் ஆண்டவர் வந்துட்டு அங்க நின்று வேடிக்கை பார்க்கிற மாற்றம் இல்லாதவரா இருக்கிறார், ஆனா அந்த ஒரு ஆடுக்காக போகிற ஆண்டவரா இருக்கிறார். He cares about the 99. வந்து 99 குறித்து அவர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். But more than anything, he cares about the one. ஆனா அதை குறித்திலும் அந்த ஒரு ஆடுகளுக்கு அவர் அக்கறை குறித்தவரா இருக்கிறார். So that was Gomer's life.
அது வந்து கோமரோட வாழ்க்கையா இருக்கிறது. She was in constant sin. She was in constant flirtation relationship with the world. அவங்க எப்பவுமே இந்த இருக்கில் இந்த பாவத்துல இருந்தாங்க, இந்த உலகத்தான காரியத்துல இருந்தாங்க. Some day with Hosea, சில நேரத்துல ஒசையா கூட, which is some days with God, சில நேரத்துல ஆண்டவர் கூட, and some days with the world. சில நேரங்கள் வந்துட்டு இந்த உலகத்தான காரியத்துல. One leg with God, ஒரு கால் வந்துட்டு ஆண்டருக்குள்ள, and another leg in the world. இன்னொரு கால் வந்துட்டு இந்த உலகத்தான காரியத்துல. My friends, நண்பர்களே, it's time for us to come wholly in a pursuit of God. இதுதான் வந்துட்டு ஆண்டருக்குள்ள ஆண்டவர் தேடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. It's time for us to come back to righteousness. இந்த 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 சரியான பாதையில நம்ம நடக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. You want a life of blessing? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? You want a life that flourishes? உங்களோட வாழ்க்கை வந்துட்டு அப்படியே ஆசீர்வாதமான இருக்க வேண்டும் என்றால், The Bible says in Psalm chapter 1 verse 1, blessed is the man who is undefiled in the way. சங்கீதத்தில் போட்டிருக்கிறது, யாரெல்லாம் வந்துட்டு அவங்க நல்ல பாதையில் நடக்கிறவங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே என்று. So come on my friends, it's time for us to come back to the Lord. இதுதான் வந்துட்டு நம்ம ஆண்டுக்கு திரும்பி போகிற ஒரு நேரமாக இருக்கிறது. Let's quickly take a fun thing. Let's think about something. ஒரு விரைவாக ஒரு நல்ல காரியத்தை பற்றி நம்ம நினைப்போம். For those who are married, யாரெல்லாம் கல்யாணம் திருமணம் செய்து விட்டீங்களோ, how you guys felt the first time when you saw the love of your life? முதல் தடவை உங்களோட முதல் காதலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? I think my parents' one was in the playground. The rest of you guys, it can be anywhere, playground, Mary Brown, KFC, wherever it is. எங்க வேணா இருந்தாலும். How was the first feeling when you saw them walking into the place? அவங்கள நீங்க பார்க்கிற அந்த உணர்வு எப்படி இருந்தது? The hair is flying, butterfly flying. உங்களோட முடி, உங்களோட மனதில இருந்து பட்டாம்பூச்சி பறக்கிறது. But slowly, sometimes the loves fade away. ஆனா சில நேரங்கள் வந்துட்டு அந்த அன்பு வந்துட்டு காணாமல் போகிறது. But how can we keep a relationship healthy? ஆனா எப்படி வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு தொடர்பை நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறது? We constantly pursue. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு நம்ம தேட வேண்டியதுதான். That's how it works. அப்படிதான் வந்துட்டு வேலை செய்யும். So why is it so hard for us to understand that for us to walk with the Lord, we just have to pursue the Lord? ஏன் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது? ஆனா ஆண்டவருக்கு வந்துட்டு நம்ம நடக்க வேண்டும்னா நம்ம ஆண்டவரை தேடி போக மட்டும்தான். Nothing difficult here, no formula, no nothing. இந்த இடத்துல எதுவுமே கடினமா இல்ல, எந்த ஒரு கஷ்டமான ஃபார்முலா எதுவுமே இல்ல. Do you know something? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? Rather than loving people, loving God is so easy because He expects nothing from us. He just wants us. மனுஷரை வந்துட்டு நம்ம அன்பு செலுத்துற காட்டிலும் ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு செலுத்துறது ரொம்ப சுலபமான காரியம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எந்த காரியத்தை நம்ம எதிர்பார்க்கவில்லை. All we have to do, நம்ம செய்யற எல்லாம் ஒரே காரியம் மட்டும். We just have to come with holy pursuit of the Lord. Lord, I'm coming after you. அவரோட சமுத்திரத்துல நம்ம வந்துட்டு ஆண்டவரே இதுக்கு அப்புறம் நான் உங்கள் பின்னாடியே நான் வருகிறேன் என்று சொல்றது. Unless we pursue the Lord, my friend, நம்ம ஆண்டவர் பின்னாடி நம்ம போகாவிட்டால் how can we walk with the Lord? நம்ம எப்படி ஆண்டவர் கூட நடக்க முடியும்? Because Hosea is always pursuing Gomer. Gomer is not pursuing Hosea. ஏன்னா இந்த ஓசாயா கதையில நம்ம பார்க்கலாம், ஓசாயா தான் எப்பவுமே வந்துட்டு கோமர் பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்க. What is it talking about? இதை பத்தி இந்த குறித்து என்ன சொல்கிறது? God is always pursuing you, but are you ready to answer the call? ஆண்டவர் வந்துட்டு எப்பவுமே உங்கள் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறார். ஆனா நீங்க வந்துட்டு அந்த அழைப்பை நீங்க ஏற்க வந்துட்டு நீங்க ரெடியா இருக்கீங்களா? Come on my friends, it's time for us to walk with the Lord and come in agreement with the Lord. இதுதான் வந்துட்டு ஆண்டவர் கூட நடக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. Enough of flirting with the world. நம்ம உலகத்தான காரியத்துக்கு போனது நம்ம போதும். Enough of enjoying and indulging in the world. உலகத்தான காரியத்தை நம்ம சந்தோஷத்துக்குள்ள காணப்படுகிறது போதும். It will not go any further my friends. அது வந்து தூரத்துக்கு போகாது. It will not go anywhere. எங்கேயும் போகாது. It's either you turn to God now or later. நீங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு ஆண்டவருக்கு திரும்புறதா இல்லனா நீங்க அப்ப திரும்புறதா? But the later one will be difficult. அப்ப திரும்புறது கடினமாக இருக்கும். Because after all the beating up, after all the fall, you will be turning back to the Lord. எல்லாம் அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு ஆண்டவருக்கு திரும்ப வருவீங்க. But if you can just turn to God now, why not? இப்பயே நீங்க ஆண்டவருக்கு நீங்க திரும்ப முடியும்னா ஏன் முடியாது? Just think about this. இத மட்டும் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். Hosea pursued Gomer. ஓசாயா வந்துட்டு கோமருக்கு பின் சென்றார். Chapter 1 ல Hosea வந்து கோமர் தேடிட்டார். In chapter 1 Hosea pursued Gomer. Hosea புத்தகமே வந்து chapter 1 ல முடிஞ்சிருக்கும். In Hosea could have ended in chapter 1.
Why? Because they married. Okay, then Gomer became a good girl. They had a family. They had a good life. ஏன்னா வந்துட்டு ஒசாயா திருமணம் செய்தார், அவருக்கு ஒரு ஸ்திரியானவள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. But why it had to go on so long? ஏன்னா ஏன் அந்த கதையை வந்துட்டு நான் இன்னும் தூரமாக போக வேண்டும்? Because Gomer still loved Hosea. ஏன்னா கோமர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒசாயாவை நேசிச்சாங்க. She did love Hosea. அவங்க ஒசாயாவை நேசிச்சாங்க. Why I can tell? ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஏன்னா அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. There was love for Hosea in Gomer's heart. அங்க வந்துட்டு கோமருக்கு வந்துட்டு ஒசாயா மேல அன்பு இருந்துச்சு. But she also had the love for the world. ஆனா அவங்களுக்கு அப்பயும் வந்துட்டு இந்த உலகத்தின் காரியத்துக்கு மேல அன்பு இருந்தது. My question to you this evening. என் கேள்வி இதுதான். Do we love Jesus or do we love the benefits of Jesus? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா இல்ல ஆண்டவர் செய்கிற காரியத்தை நம்ம நேசிக்கிறோமா? Did Gomer really love Hosea or did Gomer love what she could get through Hosea? கோமர் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒசாயாவை நேசிச்சாங்கன்னா இல்ல அவங்க வந்துட்டு ஒசாயா மூலியமாக கிடைக்கிற காரியத்தை நேசித்தாங்களா? As I told just now, as a church, we know how to do all these ABC of church. நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு சபைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். But outside of church? சபைக்கு வெளியே? What about your Mondays? உங்களோட அனுசரி வாழ்க்கையில? How about your Tuesdays, your Wednesdays, your Thursdays, your Fridays? What are you going to do? There will be no pastors there. There will be no leaders there. How is it going to look like? உங்களோட அனுசரி வாழ்க்கையில ஒரு போதகர் இல்லாத இடத்துல, ஒரு மூப்பர்கள் இல்லாத இடத்துல உங்களோட வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? Actually, it doesn't matter. அது வந்துட்டு ஒரு பெரிய காரியமே இல்லை. Because regardless if the pastor is there or the leader is there, God is there. ஏன்னா போதகர் மூப்பர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். But we have to make a choice to walk with the Lord, to pursue the Lord. ஆனா நம்ம ஆண்டவர் கூட நடக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். I don't want to tell you guys how to pursue the Lord, the ABC of praying, because you guys know it very well. நான் வந்துட்டு ஆண்டவருக்கு பின்னாடி ஆண்டவர் எப்படி தெரியும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். But one thing that God asked me to do this evening, ஆனா ஆண்டவர் வந்துட்டு எனக்கு செய்ய சொல்ற காரியம் இதுதான். He's asking me to remind you guys that Gomer's lifestyle is not what you're called to be. You're called for a greater calling. You're called to walk with the Lord as sons and daughters. ஆண்டவர் வந்துட்டு இது உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார். நீங்க வந்துட்டு கோமராக நீங்க வாழ அழைக்கப்படவில்லை, ஆனா பெரிதான அழைப்புக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. 50 years, 40 years, 30 years, 20 years, 5 years ago, when you accepted Jesus the first time as your Savior and Lord, இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவர் முதல் முறையா நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க ஆண்டருக்கு ஆம் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு அக்கினி வந்திருப்பீங்க. பாஸ்டர் நான் ஊழியம் செய்யணும், பாஸ்டர் ஏதாச்சும் செய்யணும், இது கொடுங்க அது கொடுங்க. அந்த அக்கினி வந்து அந்த 1-2 வருஷத்துக்கு 10 எந்திருக்கும். No, at that moment you have been burning in fire to do all the ministry. Pastor, you give this ministry. Pastor, you give this ministry. I want to do this ministry for 2 years. You have been burning in fire to do ministries. What happened to the same zeal now with my church? அதே அக்கினி இப்ப எங்க போகி விட்டது? Where is the love and zeal for Jesus? ஆண்டவருக்காக உள்ள அக்கினி, ஆண்டவருக்காக உள்ள அன்பு இப்ப எங்க காணாமல் போகி விட்டது? Do we still have the love? அதே அன்பு நம்ம கிட்ட இருக்கிறதா? Do we still have the zeal for the Lord? அதே அக்கினி நம்ம கிட்ட இருக்கிறதா? Tonight is a time we have to return back to our first love. இன்றுதான் வந்துட்டு நம்ம ஆதியின் அன்புக்கு திரும்ப போகிற நேரமாக இருக்கிறது. Unless we return to the first love, நம்ம ஆதியின் அன்புக்கு நம்ம திரும்பாவிட்டால், unless we return, it will be too late. நம்ம ஆதியின் அன்புக்கு நம்ம திரும்பாவிட்டால் ரொம்ப தாமதமாக ஆகிவிடும். We can lose anything in life. நம்ம வந்துட்டு வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம். But if we lose the presence of Jesus, it will be the end of our life, my friend. ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோட பிரசன்னத்தை நம்ம இழந்தால் அதுதான் நம்ம வாழ்க்கையோட முற்றுப்புள்ளியாக இருக்கிறோம். I can tell you this so surely because David was a king. ஏன் இது நம்ம கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்றேன்னா, ஏன்னா தாவீது வந்து ஒரு ராஜாவா இருந்தார். He had the money, he had plenty of wives, he had all that he needed. அவருக்கு நிறைய மனைவி, அவருக்கு நிறைய பணம், அவருக்கு நிறைய சொத்து இருந்தது. David had everything. தாவீதுக்கு எல்லாமே இருந்தது. But you know what David is saying in Psalm chapter 55 verse 10-11? ஆனா சங்கீதம் 57 நீங்க பாத்தீங்கன்னா தாவீது என்ன சொல்கிறாருன்னா, he's not telling God, please don't take my wives, please don't take my money away. He didn't tell that. அவர் வந்து ஆண்டவர் கிட்ட என்னோட மனைவிகளை எடுத்துறாதீங்க, என்னோட பணத்தை நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லல. You know what he's saying? God, take not thy Holy Spirit from me, remove not me from your presence, God. ஆனா தாவீது வந்து அந்த நேரத்துல ஆண்டவர் கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே உம் பிரசன்னத்துல என்னை எடுத்துறாதீங்க, உம் ஆவியை வந்துட்டு என்கிட்ட எடுத்துறாதீங்கன்னு சொல்கிறார். You know what is hell? பாதாளம்னா என்னன்னு தெரியுமா? A separation from God. ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம பிரிவினை. So are we going to live like hell on earth? நம்ம உலகத்திலே பாதாளத்துல இருக்கிற போல நம்ம வாழ போறோமா? The moment
Jesus is not in the picture, ஆண்டவர் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டால் everything will become miserable, my friends. எல்லாமே வந்துட்டு உடைந்து போய்விடும். Let us not lose Jesus. ஆண்டவர் இந்த நேரத்தில் இழக்க வேண்டாம். This is my urge towards you. இதுதான் வந்துட்டு என்னோட வேண்டுகோளாக இருக்கிறது. This is my longing towards you. இதுதான் நான் சொல்ற வேண்டுகோளாக இருக்கிறது. It's okay if you lose your money. It's okay if you lose your family. It's okay if you lose your work, you lose your studies. It's okay if you lose anything in your life. நீங்க உங்க ஐஸ்வரியத்தை, நீங்க உங்க குடும்பத்தை, நீங்க உங்க கூட்டாளிகள், நீங்க பணத்தை நீங்க இழந்து விட்டாலும் கூட, Let it be even your business or anything. You may lose anything in your life. நீங்க எதை வேணாலும் உங்க வாழ்க்கையில் நீங்க இழந்து கொள்ளலாம். Please, please, please don't lose Jesus. ஆனா நீங்க ஆண்டவரை மட்டும் இழந்து விடாதீங்க. Because unless Jesus is there, we can't do life anymore. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையே செய்ய முடியாது. That is why we have to walk a life of holiness. ஏன்னா வந்துட்டு அதனால தான் வந்துட்டு நம்ம பரிசுத்த வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டும். Because 1 Peter 1:16 says, "Be holy, for I am holy." How can God dwell in unholiness? ஏன்னா வந்துட்டு 1 பேதுரு 1:16 சொல்கிறது, நீங்க வந்துட்டு பரிசுத்தமா இருங்க, ஏன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அப்படி நம்ம பரிசுத்தமாக விட்டால் எப்படி வந்துட்டு ஆண்டவர் நமக்குள்ள இருக்க முடியும்? For some of you, this may be just another man talking, come to God, come to God, come to God. சில பேருக்கு வந்து நீங்க நினைத்து கொண்டீங்களா, இது வந்துட்டு நிறைய பேர் போகல, இவரும் வந்துட்டு மறுபடியும் ஆண்டருக்கு திரும்பி வாங்க என்று சொல்லலாம் என்று நினைக்கலாம். But my prayer for you, ஆனா என் ஜெபம் உங்களுக்கு, that God will break your heart of rock, ஆண்டவர் வந்துட்டு உங்களோட கல்லான இருதயத்தை உடைத்து, and you will meet God in wherever, in somewhere in your life. நீங்க எப்படியாவது எங்கேயாவது நீங்க ஆண்டவரை சந்திப்பீங்க என்றுதான். Because what my words can't do, என் வார்த்தை செய்யாத my காரியங்கள் God can. ஆண்டவரால செய்ய முடியும். So my friends, என் நண்பர்களே, I want to leave you guys with these words. இந்த வசனத்தை கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். Revelation chapter 2 verse 4 and 5. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 இருந்து 5. This is a serious moment. This is a holy moment. This is a very important moment, very crucial moment. Listen to these words carefully. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்கு. இந்த வசனத்தை நீங்க கவனமாக கேளுங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தை நின்று நீக்கி விடுவேன். You know, the Bible says, can you guys put it in English? I don't know Tamil. But you walked away from your first love. Why? What's going on with you anyway? Do you have any idea how far you have fallen? A Lucifer fall. Turn back, recover your dear early love. No time to waste, for I am well on my way to removing your light from the golden circle. Why I started with telling you guys Jesus is coming back? ஏன் வந்துட்டு நான் இந்த பிரசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் திரும்பி வருகிறார் என்று ஆரம்பித்தேனா, Because he's really coming back. நான் அவர் உண்மையிலேயே வந்துட்டு திரும்ப வருகிறார். The entire world, இந்த உலகம், any religious, நீங்க என்ன மதம் நீங்க பார்த்தாலும், they're looking for a savior's return to come and save them one day. எல்லாருமே வந்துட்டு அவங்க யாராவது வந்து அவங்களை காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. But we know for sure that Jesus is coming. ஆனா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆண்டவர் திரும்ப வருகிறார் என்று. And we have to live life worthy of Jesus. அதனால வந்து நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். You know, this verse says, come back to your first love. இந்த வசனம் சொல்கிறது உங்க ஆதி அன்புக்கு திரும்ப வாங்க என்று. You may what am I speaking? You can cast out demons, you can heal the sick, raise the dead, you bless money to the poor, you build homes, you build hospitals, you can do anything. But unless you're found in the first love, none of these things matters, my friends. நீங்க என்னென்ன பெரிய காரியங்களா செய்யலாம், நீங்க வந்துட்டு நீங்க ஜெபம் செய்யும்போது சுகமாகலாம், நீங்க பணத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஆனா வந்துட்டு இதெல்லாம் செய்யும் போது நீங்க ஆண்டவருக்குள்ள காணப்படலாம், இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாத காரியமாக இருக்கிறது. Only one thing is needed. ஒரே ஒரு காரியம் தான் தேவைப்படுகிறது. It's to sit at the feet of Jesus. அது வந்து தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல உட்கார்றது மட்டும்தான். If there's one thing I can accomplish this evening, இந்த நேரத்துல வந்து இந்த மாலை வேளையில நான் ஒரே ஒரு விஷயம் நான் செய்ய விரும்புகிறேன். If one thing I can accomplish, I just want that as a church we will come back to our first love, to walk with Jesus.